சூடானின் இந்த நிலைகளுக்கு பிறகும் காசாவுடைய மக்களை சூடானில் குடியேற்றுவதற்கு அல்லது வடக்காப்பிரிக்கா, மேற்கு மற்றும் பல பகுதிகளில் அவர்களை குடியேற்ற வைப்பது உயிரோடு தண்ணீரில் மூழ்கி சாகடிப்பதற்கு ஒப்பாகும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு சூடானின் இராணுவம் ஒரு சக்தி வாய்ந்த துணை இராணுவ குழுவும் அதிகாரத்திற்கான கடுமையான போட்டியை சூடான் பெரும் குழப்பத்தை சந்தித்தது. இன்று வரை தொடரும் இந்த போரில் 1,50,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் ஐக்கிய நாடுகள் சபை உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடி என்றும் 12 மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. டர்பூர் மேற்கு பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த இனப்படுகொலை நடந்ததற்கான சான்றுகள் அங்கு வலிமையாக உள்ளன. அங்கு வசிப்பவர்கள் தங்கள் இனத்தின் அடிப்படையில், அதாவது சாதி ரீதியாக போராளிகளாக குறிவைக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் கொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சூடான் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ளது மற்றும் இதன் கண்டத்தின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். இவற்றில் 2 கோடி மக்கள் தொகை, அதாவது சற்று குறைவாக. இது மொத்தம் 77,34,000 சதுர மைல்கள் பரப்பளவையும் கொண்டுள்ளது. சூடான் மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள். நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழிகள் அரபு மற்றும் ஆங்கிலம். போர் தொடங்குவதற்கு முன்பு சூடானில் உலகின் மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக இருந்தது. அதன் 46 மில்லியன் மக்கள் 2022 ஆண்டு சராசரியாக ஆண்டு வருமானம் $750, அவற்றில் மிக மோசமான நிலையில் வாழ்ந்தார்கள். இந்த நிலையில் 2021 ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகுதான் சூடானை ஆட்சி செய்த ஜெனரல்கள் குழு இந்த சர்ச்சையின் மையத்தில் 2 இராணுவ தலைவர்கள் இந்த ஆயுத போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ஆயுதப்படைகளின் தலைவரும் உண்மையில் நாட்டின் ஜனாதிபதியுமான ஜெனரல் அப்தல் ஃபத்தா அல் புர்ஹான், அவரது துணை மற்றும் விரைவு ஆதரவு படைகளின் RSF தலைவரான ஜெனரல் முஹம்மது ஹம்தன் டக்கேலோ ஹெமாட்டி என்று நன்கு அறியப்பட்டவர்கள். இவர்களுக்கிடையான அந்த குழு மோதல் அரச படைகளுக்கும் அரபு RSF படைகளுக்குமான இந்த மோதல்தான் தேசத்தை இவ்வளவு மோசமான சூழலில் கொண்டு சென்றிருக்கிறது. நாடு செல்லும் திசையில் பொதுமக்கள் ஆட்சியை நோக்கி முன்மொழியப்பட்ட நகர்விலும் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்கள். இந்த RSF படை 1,00,000 மேற்பட்ட இராணுவத்தை சேர்ப்பது, பின்னர் புதிய படையை யார் வழிநடத்துவது என்பது அவர்களுக்குள் முக்கிய பிரச்சனையாக எழுந்தது. 2 தளபதிகளும் செல்வத்தையும் செல்வாக்கையும் இழப்பதற்கு விரும்பவில்லை. தாங்கள் அதிகார பதவிகளை தொங்குவிட விரும்புகிறார்கள் என்ற சந்தேகங்களும் அப்போது எழுந்தன. RSF 2013 ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அதன் தோற்றம் டார்பூர் கிளர்ச்சியாளர்களை கொடூரமாக எதிர்த்து போராடி மோசமான ஜன்ஜாவித் போராளி குழுவில் உள்ளது. அவர்கள் அப்பகுதியில் அரபு அல்லாத மக்களுக்கு எதிராக இன அழிப்பு செய்ததாகவும் கூட RSF குற்றம் சுமத்தப்பட்டது. அப்போதிருந்த ஜெனரல் டக்கேலோ ஏமன் மற்றும் லிபியாவில் நடந்த மோதல்களின் தலையிட்டு ஒரு சக்தி வாய்ந்த படையை உருவாக்கினார். சூடானில் தங்கச் சுரங்கங்களில் சிலவற்றை கட்டுப்படுத்துவது உள்பட பொருளாதார நலன்களையும் அவர் வளர்த்து கொண்டார். தற்போதைய மோதல் வெடிப்பதற்கு முன்பு 2019 120க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் படுகொலை செய்யப்பட்டு உட்பட மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக RSF மீது குற்றம் சாட்டப்பட்டது. இராணுவத்திற்கு வெளியே இவ்வளவு ஒரு வலுவான படை இருப்பது நாட்டின் உறுதியற்ற தன்மைக்கு ஒரு காரணமாக கருதப்பட்டது. அரசு படைகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்த RSF படை சூடான் முழுவதையும் தன் ஆதிக்கத்தின் கொள்கொற அரச படைகளுக்கு ஆதரவளித்தது. நாடு முழுவதும் RSF உறுப்பினர்கள் மீண்டும் பணி அமர்த்தப்பட்டதால் பல நாட்கள் பதட்டம் நிலவியதை தொடர்ந்து அரசு படைகளுக்கு இடையே 15 ஏப்ரலில் 2023 அன்று துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அதாவது 2 ஆண்டுகள் சற்றேறக்குறைய இந்த நடவடிக்கை தற்போது வரை அச்சுறுத்தலாக நீங்கி வருகிறது. பேச்சுவார்த்தைகள் மூலம் நிலைமையை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அது ஒருபோதும் நடக்கவில்லை. முதல் துப்பாக்கி சூட்டை யார் சுட்டார்கள் என்பது சர்ச்சைக்குரியதாகவும் கூட இருக்கிறது. 1989 ஆண்டு ஆட்சி கவிப்பில் ஆட்சிக்கு வந்த
நீண்டகால ஜனாதிபதி ஒமர் அல் பஷீர் 2019ஆம் ஆண்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டதை ஒட்டி ஏற்பட்ட பதற்றத்தில் சமீபத்தின் அத்தியாயம் அதுதான் உள்நாட்டுப் போர். திரும்பச் சொன்னால் பதவிக்கான போட்டி, அதிகாரத்திற்கான போட்டி. ஆனால் பொதுமக்கள் ஜனநாயகத்தை அறிமுகப்படுத்துவதற்காக தொடர்ந்து அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் இராணுவம் ஒரு சதித்திட்டத்தை தீட்டியது. இது ஒரு கூட்டு இராணுவ பொதுமக்கள் அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது. 2021 அக்டோபரில் ஜெனரல் புர்ஹான் பொறுப்பேற்ற போது மற்றொரு சதித்திட்டத்தில் தூக்கி எறியப்பட்டது. அதன் பின்னர் ஜெனரல் புர்ஹானுக்கும் ஜெனரல் டக்கேலாவுக்கும் இடையே போட்டி தீவிரமடைந்தது. அரசு படைகளுக்கும் SAFக்கும் இடையேதான் இந்த போட்டி தொடங்கியது. 2022 டிசம்பரில் பொதுமக்களின் கைகளில் அதிகாரத்தை மீண்டும் வழங்குவதற்கான ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் விவரங்களை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதியில் தோல்வியை சந்தித்தன. மோதல் முற்றியது. பெரும்பான்மையாக நகர்ப்புறங்களில்தான் இந்த மோதல் நடக்கின்றன. பொதுமக்கள் அறியாமலே பலியாகி வருகிறார்கள். RSF கோர்டபோனா மாநிலத்தில் நிலப்பகுதிகளான் டர்பூரை கைப்பற்றியது. சமீப காலம் வரை தலைநகரில் பெரும்பகுதியை RSF கைப்பற்றியது. செங்கடலின் முக்கிய துறைமுகங்களான ஃபோர்ட் சூடான் உட்பட வடக்கு மற்றும் கிழக்கின் பெரும்பகுதியை இராணுவம் கைப்பற்றியது. 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் சூடானின் பரந்த தலைநகரான கார்ட்டூமை உருவாக்கும் நைல் நதிக்கரையில் உள்ள 3 நகரில் ஒன்றான ஓம் டுர்மானின் மையத்தை இராணுவம் மறுபடி கைப்பற்றியது. அதாவது அரசு படை. அங்குள்ள அரசு ஒளிபரப்பாளரின் கட்டுப்பாட்டை அது மீண்டும் பெற்றது. இராணுவத்திற்கு ஒரு அடையாளமானது திருப்புமுனை. 2023ஆம் ஆண்டில் RSFிடமிருந்து அதை இழந்தது மீண்டும் அடியாக இருந்தது. இப்படி இவர்களுக்குள் மாற்றம், ஒருவர் வெற்றி மற்றொருவர் தோல்வி என்ற அடிப்படையில் தற்போது வரை இந்த RSF மற்றும் அரசு படைகள் கடும் மோதலை ஒருவருக்கொருவர் மையப்படுத்தி மோதி வருகிறார்கள். இந்த பெரும் கிளர்ச்சியில், இந்த மோதலில் பொதுமக்கள் பலர் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். 2023ஆம் ஆண்டு பிற்பகுதியில் தனது பதவியை விட்டு வெளியேறும்போது சூடானுக்கான ஐநா தூதர் வோல்கர் RSF அதன் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பாலியல் வன்முறை, கொள்ளை மற்றும் கொலைகளை செய்வதாக குற்றம் சாட்டினார். போரின் ஆரம்ப நாட்களில் நோயாளிகள் இன்னும் மருத்துவமனையில் இருந்தபோது இரு தரப்பினரும் மருத்துவமனைகள் மீது வான்வழி தாக்குதல் மற்றும் பீரங்கி தாக்குதலை நடத்தியதாகவும் மருத்துவர்களும் ஆளாகியுள்ளார்கள் தாக்குதலுக்கு என்ற செய்தி வந்தது. கிட்டத்தட்ட ஐநாவின் கூற்றுப்படி லாப நோக்கமற்ற 25 மில்லியன் சூடான் மக்களுக்கு உணவு தேவைப்படுவதாகவும் செய்திகள் பதிவாக்கப்பட்டது. நாட்டின் கிட்டத்தட்ட 2 வருட மோதலில் வெகுஜன பாலியல் வன்முறை ஒரு போராயுதமாக பயன்படுத்தப்பட்டது. சூடானில் உள்நாட்டுப் போரின் போது ஆயுதமேந்திய ஆண்கள் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் என்று ஐநா குழந்தை நிறுவனமான யூனிசெஃப் கூறுகிறது. உயிர் பிழைத்தவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். சிலர் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள முயன்றதாகவும் கூறப்படுகிறது. 2023ஆம் ஆண்டில் டர்பூரில் இன அழிப்புக்கான புதிய ஆதாரங்களை ஒரு வெளிநாட்டு தொலைக்காட்சி ஆவணப்படுத்திய போது RSFின் ஒரு பகுதியாக இருக்கும் அல்லது அதனுடன் இணைந்த போராளிகள் மீதுதான் குற்றம் சாட்டப்பட்டன. RSS ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த RSF அமைப்பின் பலவித நோக்கங்கள், இன அழிப்பு, மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை செயல்பட்டதாகவும் கூட அந்த வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றது. இன அழிப்புக்கும் பாலியல் வன்முறை பயன்படுத்தப்பட்டதாக ஐநாவின் குற்றச்சாட்டை நோக்கி பல தகவல்கள் வெளியான. டார்பர் இனப்படுகொலை அபாயம் தற்போது அதிகரித்து வருவதாக ஐநா இனப்படுகொலை நிபுணர் அலிஸ் தன் கருத்தை பதிவு செய்தார். இந்த மோதலில் அரபு அல்லாத விவசாய சமூகங்களுக்கும் அரபு மேய்ச்சல் சமூகங்களுக்கும் இடையான வளங்கள் தொடர்பான பதட்டங்களில் நீண்ட வரலாற்றிலிருந்து தற்போதைய வன்முறை வெடித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு டார்பூரில் அரபு அல்லாத சமூகங்களுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் இன அழிப்பு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஜன்ஜாவித் போராளி குழுவிலிருந்துதான் RSF உருவானது.
அரசாங்கம் அப்பகுதியை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டிய கிளர்ச்சியாளர்கள் ஆயுதம் ஏந்தி இந்த இயக்கம் தொடர்ந்தது. சூடானின் நிலைமையை குறித்து ஐநாவின் கருத்துக்கள் கவலை அளிப்பதாக இருந்தது. கடந்த மாதம் கென்யா சூடான் அதிகாரிகளை மேலும் கோபப்படுத்தியது. அங்கு அவர்கள் சூடானில் ஒரு போட்டி அரசாங்கத்தை அமைக்கும் திட்டங்களை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார். வெளிநாடுகளில் வாழும் இராணுவத்திற்கும் RSF இடையே பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்ய பல முயற்சிகள் நடந்தன. சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைனில் பல சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஆனால் அனைத்தும் தோல்வியடைந்தன. ஆப்பிரிக்க ஒன்றியம் ஐநாவும் ஒரு பொதுவான முன்னுரிமை கொண்டுள்ளன. இரு தரப்பினரும் குறிப்பாக இராணுவம் இந்த இலக்குகளை நோக்கி செயல்பட விருப்பமின்மை காட்டியுள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின்படி போர் முழுவதும் ஷாட், லிபியா மற்றும் தெற்கு சூடான் உள்ளிட்ட அண்டை ஆப்பிரிக்க நாடுகளால் RSF ஆதரிக்கப்பட்டதாக ஐநா நிபுணர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்காவும் தன் பங்கை செலுத்த தவறவில்லை. அதேபோன்று ஈரான் அரசாங்கத்திற்கு ஆதரவாக தன் படைகளை அனுப்பியதும் அல்லது ஆயுத உதவிகள் செய்வதும் இங்கே நாம் கருத்தில் எடுக்க வேண்டும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE RSF-ஐ ஆயுத பாணியாக்கியதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் வளைகுடா நாடுகள் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு சூடானில் போரிடும் கட்சிகளை ஆதரிப்பதை நிறுத்துமாறு வெளிநாடுகளுக்கு தனித்தனி முறையீடுகளில் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா 2 ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தனித்து பலமாக வலியுறுத்தியது. ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஆயுதமேந்திய ட்ரோன்கள் கார்ட்டூமை சுற்றியுள்ள பகுதியை இராணுவம் மீண்டும் பெற உதவியதாகவும் தகவல்கள் வெளியேறியது. ஆக இந்த சூடானில் எது எப்படியோ பல மைய குழுக்கள் தங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு போராடுவதில் ஒரு கவலையான பதிவும் நாம் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். சூடானுடைய சிவில் வாரின் மூலம் பாலியல் கொடுமைகளுக்கு ஆளான பல பெண்கள் சூடானில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்ற தகவல் உலகத்தை ஆட்டிப்படைக்கிறது. சூடானில் உள்ள போர் தீவிரமாக நடந்து வரும் சூழலில் ஆயுதமேந்திய படைகள் பாலியல் வக்கிரங்கள் போர் தந்திரமாக பயன்படுத்துவதாக தகவல்கள் வெளியான. துணை இராணுவ படையினரால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள் தற்கொலை செய்து கொள்ளதாக தகவல்கள் வெளியான. பெருமளவில் பெண்கள், குழந்தைகள் உள்நாட்டுக்குள்ளேயோ அண்டை நாடுகளுக்கோ தப்பி ஓடுகிறார்கள். இந்த நாட்டில் மிகப்பெரிய இடப்பெயர்வுகளை சூடானில் நடந்துள்ளது. ஐநாவினுடைய இடப்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மைக்ரேஷன் அதே வேளையில் சூடானுக்கான ஐநா சுதந்திர சர்வதேச உண்மை கண்டறியும் ஆயுதமேந்திய படையினர் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை குறித்து வேட்டையாடுவதை கண்டுபிடித்தார்கள். உண்மையறியும் கண்டறியும் இந்த நோக்கத்தில் சண்டே ஒத்மான் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் அடிமைகளாக கடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி உமர் அல் பஷீர் 2019ஆம் ஆண்டு காலமானது முதல் சூடானில் சூடானிஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்று சொல்லக்கூடிய SAF மற்றும் ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் RSF இடையில் அதிகாரப்பூர்வ போட்டி ஆரம்பித்தது. இந்த போட்டியின் விளைவாகத்தான் தற்போது SAF RSF சில இடங்களில் கையில் வைத்திருப்பதும் பல இடங்களில் தொடர் தாக்குதல் நடத்துவதும் சூடானில் பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துவதும் ஒரு மோசமான இடமாக பார்க்கப்படுகிறது. ஆவணப்படுத்தப்பட்ட இந்த செய்திகளின் மூலமாக இடம்பெயர்வோர் எண்ணிக்கை தினசரி அதிகரிக்கின்றது. போர் பதட்டத்துடன் நாடு முழுவதும் நோய்கள் பரவி வருகின்றன. மக்கள் ஒருவேளை உணவுக்கு அவதிப்படும் நிலையில் சூடான் மக்கள் தொகையில் பாதிக்கு மேலாக கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் பட்டினியால் அவதிப்படுவோர் என ஐநா எச்சரிக்கிறது. பசி நோய்கள் மற்றும் பாலியல் வன்முறைகளை துரத்த இடம்பெயர்ந்தவர்கள் பெருந்துயர்கள் சுமந்தபடி வாழ்விடங்களை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமக்கள். சூடான் மக்கள் தொகையில் 30 விழுக்காடு நபர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். 1.1 கோடி மக்கள் உள்நாட்டுக்குள்ளேயும் 31 லட்சம் மக்கள் அண்டை நாடுகளுக்குள்ளும் ஓடி ஒழிக்கின்றார்கள். உலகத்தில் இப்பொழுது நடக்கின்ற இந்த வன்முறைகளை பார்க்கின்ற போது உலகில் பல மனிதநேய பாவனைகள், மனிதநேய ஆற்றாமைகள் அழிந்து போவதாகவே எண்ண தோன்றுகின்றது. காசாவில் நடைபெற்ற பல வன்முறைகளை இஸ்ரேல் கொடூரமாக நடத்தி கொண்டிருக்கிற மனித இன கருவறுத்தல், சூடானில் அரச படைகளுக்கும் SAF-க்கும் இடையே நடக்கின்ற இந்த
கடும் போட்டியில் பாவிகளாக பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட அப்பாவி மக்கள், குழந்தைகள், இடம்பெயர்வு, பசி, நோய், வன்முறை, படுகொலைகள், பாலியல் பலாத்காரங்கள், இதுதான் தற்போது சூடானின் நிலைமையாக இருக்கின்றது. நன்றி.